Taste the Daily. நொய்யல் ஆற்றில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் பொதுமக்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அறிவித்துள்ளனர். மேற்கு மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கி வரும் நொய்யல் ஆற்றில் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து வருகிற 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக மங்கலம் பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். துர்நாற்றத்தோட இந்த ஏரியாவில் வசிக்கிற மக்கள்லாம் ரொம்ப மருத்துவமனைக்கு அதிகமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விவசாய பெருங்குடி மக்கள் தண்ணி இருக்குது, கிணத்துல தண்ணி வருது, ஆனால் தண்ணி இருந்தாலுமே பூரா கழிவு தண்ணியாக வருது. அதனால் விவசாயம் பண்ண முடியாத ஒரு அவலநிலையாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று இந்த நொய்யலை சுத்தம் பண்ணி மீட்டெடுத்து கொடுக்குமாறு அரசாங்கத்தை கண்டித்து வரும் 5ஆம் தேதி என்று காலவரற்ற உண்ணாவிரதத்தை பொதுமக்களோடு சேர்ந்து மங்கலத்தில் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்க உள்ளோம். மதுரை ரயில்வே ஜங்ஷனில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் ரயில் மோதி படுகாயமடைந்தார். மதுரை ரயில்வே ஜங்ஷனில் பெண் ஒருவர் தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளார். அப்போது சென்னையிலிருந்து குருவாயூர் நோக்கி சென்ற ரயில் பெண் மீது மோதியதில் அப்பெண் படுகாயமடைந்தார். பின்னர் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அப்பெண் கேரளாவைச் சேர்ந்த ராணி என்பதும் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்தது.